ஒரு இவ்வளவு பெரிய கூட்டம் இந்தியாவிலேயே முதன்முறையாக கூடியது இதுதான் சார். 2,00,000 பேர் கூடியிருப்பாங்க சார். மக்கள் விஜய் தான் ஆட்சி பண்ணணும்னு எங்கேயும் சொல்லல. மக்கள் தேவர் கன்ஃபியூஸ்ட். அண்ணாமலை என்பவர் இஸ் a politician but he is a star himself sir. He is already a star himself. 10 மடங்கு அந்த எலக்ட்ரிஃபைங் அட்மாஸ்பியர், அந்த ஆரா, அந்த கிரேஸ் உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல்வாதிக்கு இருக்காது. நீங்க அண்ணாமலை அப்படின்றவர் 2026 எலெக்ஷன் இருந்தாருன்னா இந்த விஜய் போல இந்த ஒரு அன்கிளியர் மேண்டேட் இல்லாம ஒரு கிளியர் மேண்டேட்டை அண்ணாமலையிடம் ஒப்படைத்திருக்கலாமோ. குளத்தூர் கொத்து புரோட்டா அவங்க அப்பாவை காணும் இப்படின்றது என்ன? 38 நாள்ல 19 லட்சம், அடுத்த 6 மாசத்துல 50 லட்சம் வராதான்? இதெல்லாம் கம்மி. அடுத்த திருச்செந்தூர்ல பாத்தீங்க அப்படின்னா 5 லட்சம் பேருக்கு மேல கூட ரெடியா இருக்கான். பாஜகவினுடைய அரசியலை தோல்விக்கிறார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா திமுகவினுடைய அரசியலை தோல்விக்கிறார். தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்போம், 1 வருஷம் வச்சு பார்ப்போம், அதுக்கு மேல அவனுங்க நம்ம பேச்ச கேட்கலாம் அப்படின்னா வெளுத்து விடுன்ற இதே வார்த்தையை சொல்றாரு. இனிமேல் விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு இந்த களத்தை மாற்றுவதற்கு நேற்று அச்சாரம் போடப்பட்டு விட்டது. இந்து விரோதி அண்ணாமலை அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நான் பாஜக இருந்த வரைக்கும் இந்துவா? இந்த மக்களுக்கு எதிரான ஒரு விஷயம் ஒரு அரசாங்கம் செய்யுதுன்னா அதை கேள்வி கேட்க வேண்டும் என்ற ஒரு இடத்திற்கு வந்து விட்டால் இந்த அண்ணாமலை போல ஒருவரை இந்த தமிழ்நாடு பார்த்ததும் இல்லை, பார்க்க போவதும் இல்லை. ஜெயலலிதாவை ஆண் வடிவத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு சரியான நபர் யாருன்னா அண்ணாமலை அவர்கள். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. வணக்கம் சார். சத்யன் ராமசாமி சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப நன்றி. வணக்கம். பொள்ளாச்சியில நம்ம அண்ணாமலை சாரோட மீட்டிங் ரொம்ப பிரபலமா நேற்று தமிழ்நாடு முழுக்க பார்த்தாங்க. அங்க இப்ப என்ன சிச்சுவேஷன் சார்? மீட்டிங் முடிச்சுட்டு நீங்க அங்கேயே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமா சார். அதாவது எனக்கு தெரிய ஒரு என்ஜிஓ அப்படின்ற ஒரு நான் கவர்மெண்டல் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்காக இவ்வளவு பெரிய கூட்டம் இந்தியாவிலேயே முதன்முறையாக கூடியது இதுதான் சார். 2,00,000 பேர் கூடியிருப்பாங்க சார், குறைந்தபட்சம் நான் சொல்றது. அதாவது மாநாட்டு திடல்ல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30,000 சேர் போட்டிருக்காங்க. அது போக மாநாட்டு திடல்ல கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 பேர் நிக்கிற அளவுக்கு ஃபுல்லா இருக்கும் சார். அது கம்ப்ளீட்டா ஜாம் பேக்டு, ரைட்டுங்களா? நீங்க வர்ற வீடியோஸ் அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்கும் போது அவருடைய லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் தான். அந்த மாதிரி இன்னும் 2 ஸ்ட்ரெச் இருக்கு லெஃப்ட்ல அண்ட் 2 ஸ்ட்ரெச் இருக்கு ரைட்ல. அதாவது மாநாட்டு திடல்லே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதாவது ஒரு 70-75,000 பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாவே வெளியில மக்கள் இருந்தாங்க. ஏறக்குறைய இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2,00,000 பேரை தாண்டிய ஒரு கூட்டம், ஒரு என்ஜிஓக்காக, ஒரு அரசியல் கட்சி இல்லாத ஒரு இயக்கத்துக்காக, அதாவது அவர் தலைவர்னே சொல்லாத ஒரு இயக்கத்துக்காக, அதே மாதிரி சிறு குறு தலைவர்களை இன்னும் பொறுப்புகள் போடப்படாத ஒரு இயக்கத்துக்காக எந்த வகையிலையும் ஒரு பைசா கூட கொடுக்காம இவ்வளவு பெரிய கூட்டத்தை இந்த தமிழ்நாட்டில் முதலாக நடத்தி காட்டியது நமது வீத லீடர்ஸ் இயக்கம் தான். அது அண்ணன் அண்ணாமலை அவர்களை பார்ப்பதற்காக, அவர் பேசுவதற்காக, அந்த அவருடைய பிரகடனங்களுக்காக, அவர் பேசக்கூடிய அரசியலை கேட்பதற்காக, அவர் எப்படி இருப்பார்னு பாக்குறதுக்காக சார். இதுல மொத்தம் என்னன்னா சார், அதாவது ஒரு நடிகன் தோத்துருவான் சார். ஒரு நடிகன் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு பாட்டு அதே அதான் நம்ம விஜய் கூட்டம் நடத்தின போது பார்த்தோம். அத எல்லாரும் நம்ம எதிர்பார்த்து என்னன்னா விஜய்க்கு கூட்டம் கண்டிப்பா வரும், ஏன்னா ஒரு நடிகர் திரைப்படத்துல பிரபலம், அவர் எப்படி இருக்காங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு. இப்ப அண்ணாமலையை பாக்கிறதுக்கு இவ்வளவு கூட்டம் வந்தது அதுக்கு நம்ம நிச்சயமா கவனிச்சோம். இப்ப என்னன்னா நேற்றுக்கு இந்த பேச்சை கேட்டுட்டு நான் ஒரு பதில் கொடுத்தேன். இந்த பேச்சை பத்தி டீகோட் பண்ற போது ஒரு பதில் கொடுத்தேன். அதுல குறிப்பா நம்ம காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் அவர் சொல்றாரு, அண்ணாமலை அவர் தலையில இருக்கிற கொண்டைய என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு கேள்வியை கேட்டாரு. அதுக்கு என்ன பதில் கொடுக்க விரும்புங்க சார்? அதாவது இன்னைக்கு காங்கிரஸ் எவ்வளவு கேடுகட்டு ஒரு மிக மோசமான ஒரு நிலைமைக்கு போயிருச்சு அப்படின்னா, திமுகவை பயன்படுத்தி இன்னைக்கு திமுகவினுடைய வாக்குகளால் வென்ற எம்எல்ஏக்களை மந்திரிகளாக ஆக்கி அதன் மூலமாக காங்கிரஸ் மறுபடியும் தமிழகத்துல ஏதாவது ஒரு வகையில எட்டி பாத்திரலாம் தலை. அதாவது கிட்டத்தட்ட காமராஜருக்கு பின்னால் அவங்களோட அதாவது தொங்கிய தலைகள் மீண்டும் இந்த தமிழக மக்களுக்கு அவர்கள் அந்த தலையை நிமித்தி காட்டிடலான்ற ஒரு ஆசையில, ஒரு மமதையில அவங்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க சார். அதாவது அதெல்லாம் நம்ம வேற வழி இல்லை.
சரி, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா யார் வந்து இந்த அரசாங்கத்தை வந்து நடத்தணும் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, மக்கள் வந்து உண்மையிலே யாரையும் முடிவு பண்ற சார். மக்களுடைய மேண்டேட் வந்து ரொம்ப கிளியரா, மக்கள் யாருக்குமே அறுதியிட்டு பெரும்பான்மை கொடுக்கல. மக்கள் வந்து விஜய் தான் ஆட்சி பண்ணணும்னு எங்கேயும் சொல்லல. மக்கள் வந்து தேவர் கன்ஃபியூஸ்ட். தேவர் லைக், நான் ஸ்டாலினையும் வர வைக்க கூடாது, நான் விஜயும் வர வைக்க கூடாது. இதுதான் மக்களோட மேண்டேட் சார். சும்மா அந்த மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புறாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த தேர்தலோட முடிவை என்னால் எடுத்துக்க முடியுது. இல்ல சார், அதுதான் இப்ப என்னன்னா மாற்றத்தை விரும்புறாங்க. ஆனா நான் விஜய்க்கு கொடுக்கணுமா அப்படின்ற தெளிவுலாம் என்கிட்ட இல்ல. தமிழக மக்கள் ஒருவராக நான் சொல்றேன், நான் விஜய்க்கு கொடுக்கணும் தெளிவா இல்ல. நானே கன்ஃபியூஸ்டா தான் இருக்கேன். கன்ஃபியூஸ்டா இருக்கிறதுனாலதான் அப்படி ஒரு கன்ஃபியூஸ்டு மேண்டேட் ராஜ்மோகன் அவர்கள், அதாவது கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, மக்களுடைய மேண்டேட்டை வந்து இவங்க ரொம்ப கொச்சப்படுத்துறாங்க. மக்கள் என்ன மேண்டேட் கொடுத்தாங்க? உங்களை சிஎம் அப்படி இல்லைன்னா நீங்க தான் வந்து எங்களை ஆளணும்னா மேண்டேட் கொடுக்கவே இல்லையே, அப்படியே பொய்ய சொல்றீங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பொய்ய சொல்றாரு சார். ஒரு வடிகட்டின பொய். என்னன்னா, மக்கள் வந்து விஜய் அவர்களை சிஎம் ஆக்கணும், மக்கள் வந்து அதாவது டிவிக்கே தான் ஆட்சி அமைக்கணும்னு வந்து ஒரு மிகப்பெரிய மேண்டேட்டை கொடுத்திருக்காங்க, அந்த மேண்டேட்டை கொச்சப்படுத்தாதீங்கன்றாரு. மக்கள் வந்து தெளிவாக இருக்கின்ற அந்த 2026 வரை இருந்த திமுக ஆட்சியே வேண்டான்னு மக்கள் நினைச்சதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுல மக்கள் தெளிவா இருந்தாங்க. ஆனா விஜய் தான் ஜெயிக்கணும்னு, விஜய்க்கு ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னா விஜயை ஜெயிக்க வச்சு அவரை தான் முதல்வர் ஆக்கணும்னு மக்கள் தெளிவாக இல்லை. மக்கள் தெளிவாக இல்லாதனாலதான் 108ல கொண்டு போய் விஜய் வச்சாங்க. The mandate was very clear. மக்கள் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. என்னன்னா, யாரு வேணும் அப்படின்றதுல மக்கள் தெளிவா இல்ல, யாரு வேண்டான்றதான் தெளிவா இருந்தாங்க. இல்லைன்னா விஜய் 118க்கு மேல அவர் பாட்டு ஜெயிச்சு வந்திருக்கலாமே. அவருக்கு ஏன் 108 கிடைச்சது? எப்படி 30-33% வாக்குகள் தான் அவர் பெற்றார். எப்படின்னா, ஏன்னா மக்கள் வாஸ் கன்ஃபியூஸ்ட். அதனால வந்து இங்க விஜய் தான் ஜெயிக்க வைக்கணும்னா யாரும் உட்காரல. சோ அதனால வந்து இந்த வெற்றியே வந்து ஒரு குழப்ப மனநிலையில மக்கள் இருந்ததுனால விஜய்க்கு கிடைத்த வெற்றி. அத அவர் வந்து எவ்வளவு அதாவது மிக மோசமானவன், மிக மோசமான அரசியல்வாதி கூட இந்த ஒரு வேலையை பார்க்க மாட்டான். யாரை தீய சக்தி, எந்த ஒரு கூட்டணி தீய சக்தி என்று அந்த ஓட்டுக்களை அனைத்தையும் வந்து இவர் பெற்றாரோ, அந்த தீய சக்தியிலிருந்தே கூட்டணி கட்சிகளை தன் பக்கம் இழுத்து அவங்கள வச்சுதான் இவர் வந்து இன்னைக்கு ஆட்சி நடத்தி ஆகணும்ன்ற நிலைமை வந்த உடனே அவங்க ஒவ்வொரு ஆபீஸுக்கும் சோஃபாவை தூக்கி கொண்டு போயிட்டு அதன் மூலமாக தான் இன்னைக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. ரைட்டுங்களா? இது ஒரு ஐயமலா இருக்கு சார். அதாவது எங்களை நம்பி வந்தவங்களுக்கு எல்லாம் நாங்க பொறுப்பு கொடுப்போம் அப்படின்னு நாங்க முதல்ல சொன்னோமே, உங்களை நம்பி யாரும் முதல்ல வரலையே. யாரு முதல்ல வந்தா? யாருமே முதல்ல வரல. உங்களை நம்பி வந்தவங்களுக்கு நீங்க பொறுப்பு கொடுக்கணும்னா சின்ன சின்ன இயக்கங்கள்ல இருந்து ஆளுங்க வந்தாங்க, அதிமுகல இருந்து ஆளுங்க வந்தாங்க, அவங்களுக்குள்ள நீங்க மந்திரி பதவி கொடுத்துருக்கணும். நீங்க அவங்களுக்கு கொடுக்கலையே. நீங்க ஒரு ஜெகநாத் மிஸ்ரா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஏத்துக்கலாம். ஜெகநாத் மிஸ்ரா உங்களுக்காக அவருடைய இயக்கத்துல இருந்து வந்தாரு, அவருக்கு கொடுத்துருக்கலாம். அப்புறம் ஒரு பாய் ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு அது நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இவருக்காக அவங்க தனித்தனி சின்ன சின்ன இயக்கங்கள் வச்சிருந்தாங்க. அவங்கதான் இவரை நம்பி வந்தாங்க. இவரை நம்பி எந்த ஒரு பெரிய முஸ்தபா, சாரி மறந்துட்டேன். தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங். சோ இந்த மாதிரி ஆளுங்க சின்ன சின்ன இயக்கங்கள்ல இருந்து உங்களை நம்பி வந்தாங்க. அவங்களுக்கு நீங்க கொடுக்கல. மதுரையில முஸ்தபாக்கு நீங்க கொடுத்து எம்எல்ஏ ஆக்குனீங்க, அவரை நீங்க மந்திரி ஆக்கிருந்தீங்கன்னா அவங்களை நம்பி வந்தவருக்கு நீங்க வந்து மந்திரி பதவி கொடுத்தீங்க அப்படின்னு. நீங்க என்ன பண்றீங்க? ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பெரும்பான்மை இல்லைன்னு யாரு பெரும்பான்மைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ அவங்களுக்கு நீங்க மந்திரி பதவி கொடுத்துட்டு, நாங்க மந்திரி பதவி கொடுத்துட்டோம் பாருங்க ஏன் கொடுத்தீங்க? இல்லைன்னா நீங்க ஆட்சி நடத்த முடியாது. அதன் காரணமாக கொடுத்துட்டோம் தமிழ்நாட்டிலே நாங்க தான் முதல் பண்ணோன்ற இந்த வெற்று மாறுதட்டி கொள்ளும் இந்த ஒரு கேவலமான ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் சார், இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து இந்த கூட்டணி கட்சிகளில், அதாவது இன்னைக்கு அந்த கூட்டணி கட்சினே சொல்ல, அந்த மந்திரி பதவி வாங்கினவங்க கூட ஆமா நான் தாவேகா கூட கூட்டணியில தான் இருக்கேன்னு ஒரு வெளிப்படையாக சொல்ல மாட்டான். அப்படி ஒரு நிலைமை தான் இருக்கு. அதனால இந்த கூட்டணியில இணைந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து ஏதோ ஒரு, அதாவது இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அன்கிளியர் மேண்டேட்டை மக்கள் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒரு யோகா அடிக்கணும்னு இருந்திருக்கு. அதனால கண்டதையும் பேசிக்கிட்டு ஏதோ நீங்க மக்கள் உங்களை வெற்றி பெற வச்சது, அப்ப மக்கள் இது வந்து உங்களை வந்து நீங்க தான் ஆளணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ண மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஃப்ளூக்கில் அடிச்ச வெற்றி. அதனால அடுத்த 5 வருஷம் முடிஞ்சா, வாய்ப்பு இருந்தா அந்த 5 வருஷம் கொண்டாடிட்டு, அதே நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்ச வழக்கம் போல நீங்க எந்தெந்த கூட்டணிகள்ல இருக்கும் பொழுது எவ்வளவு ஊழல் பண்ணீங்களோ அந்த ஊழலை பண்ணிக்கிட்டு மக்களை கெடுத்துக்கிட்டு எப்பவும் நீங்க என்ன பண்ணீங்களோ அதை பண்ணிக்கிட்டு இருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம இங்க அண்ணாமலை பக்கம் வருவது வந்து, அண்ணாமலை என்பவர் வந்து நீங்க முதல்ல கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன் சார். அண்ணாமலை என்பவர் வந்து இஸ் a politician but he is a star himself sir. He is already a star himself. He is a superstar himself. அதாவது ஒரு நடிகனுக்கு ஒரு
திரையில் அந்த நடிகனை கண்டு, அந்த நடிகனுடைய பாடல்களை கண்டு, அந்த பிஜிஎம் பார்த்து ஒருத்தன் வைப் ஆகி ஒரு கூட்டத்துக்கு போய் அந்த நடிகனை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவனாகவும், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவனாக இருந்தவனை ஒரு அரசாங்கத்தினுடைய தலைவனாக மாற்றுவதற்கு ஒரு நடிகன்ட்ட என்ன கிரேஸ் இருக்குமோ அதை விட நான் சொல்றேன் சார், எழுதி வச்சுக்கோங்க, நேற்று 10 மடங்கு அந்த எலக்ட்ரிஃபைங் அட்மாஸ்பியர், அந்த கிரேஸ் வந்து உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல்வாதிக்கு இருக்காது, ஒரு நடிகனுக்கு இருக்கும். அதெல்லாம் வந்து இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன் கூட்டம் வரும். விஜய்க்கு கூடுற கூட்டத்துல கிட்டத்தட்ட 3/4 பங்கு பிரதீப் ரங்கநாதனுக்கு வரும். விஜய்க்கு கூடுற கூட்டத்துல 1.5 பங்கு, நான் சொல்றது 1 இல்ல 2 பங்கு சிவகார்த்திகேயனுக்கு கூடும். ஆனா இந்த விஜய்க்கு கூடின கூட்டத்துல 3/4 பங்கு ஒரு அரசியல்வாதிக்கு இந்த இந்திய திருநாட்டில் கூடும் என்றால் அது அண்ணாமலைக்கு மட்டும்தான். அதுதான் நேத்து அண்ணாமலையை வந்து ஏற்கனவே ஒரு நடிகனாக, இன்னும் சொல்ல போனா ஒரு மகா நடிகனாக, இன்னும் சொல்ல போனா ஒரு சூப்பர் ஸ்டாராக பார்க்கிறார்கள். அந்த கூட்டம் நேத்து அவங்களுக்கு இருந்த ஒரு வெறி, ஒரு பிஜிஎம் கிடையாது, ஒண்ணு பிஜிஎம் வச்சு, அப்படி இல்லைன்னா பாத்தீங்க அப்படின்னா என் தலைவன் பாரு எப்படி இருக்கான், கீழே இருந்து பாரு, கண்ணாடி போறான், ஸ்ட்ராங் இதா இருக்கான் பாரு, இப்படி திரும்புறான், எவ்வளவு கூலா இருக்கான் பாரு, அப்படி இருக்கான் பாருன்னு இந்த விக்க வைக்கிறதுக்கு ஒருத்தர் கூட வச்சு சுத்துறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அவர் வரல. நேத்து அவர் உள்ள வந்தோடனே அவரை பிச்சு திங்கிறாங்க சார். அப்படியே ஒரு 500 பேர் அவரை சுத்தி, அவரை நசுக்கி, அவரை வேர்த்து விறுவிறுக்க வச்சு, அவரை தொற்ற முடியாதா, அவர் பக்கத்துல பெற முடியாதா, அவர் பக்கத்துல ஒரு செல்ஃபி எடுத்துட முடியாதா, இதெல்லாம் வந்து இன்னைக்கு நடிகனுக்கே நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு கிரேஸ வச்சுக்கிட்டு அவர் இருக்காரு. அதனால வந்து நீங்க எதோ பெரிய காங்கிரஸ் இந்த பழைய அந்த மப்பு மந்தாரமா இந்த பழைய பண்ணையார்த்தனத்தை இன்னும் காமிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கீழே தான் போவீங்க. ஏற்கனவே நீங்க ஜெயிச்சது திமுகவுடைய ஓட்டை வச்சு, அதே நேரத்துல அந்த விஸ்வநாதன் ஜெயிச்சது வந்து அவர் 12 காலமா அங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் ஃப்ளூக்ல உங்களுக்கு நடந்திருக்கு. அடுத்த தடவை இருக்கிறது இல்லாம போகும் அப்படின்றத வந்து அதான் அண்ணன் சொல்லிட்டாரு ஏற்கனவே. 2031 எப்படி 2026 மாற்றம் வந்ததோ அதே மாதிரி 31 மாற்றம் வரப்போகுது. அந்த மாற்றத்துல மக்கள் வந்து நம்மளை எப்படியாவது வந்து முதல்வர் ஆக்கணும்ன்ற அந்த வெறியில, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல நம்மளை முதல்வர் ஆக்குவாங்க. நம்மளுடைய பணி என்னன்னா, இந்த விஜய் வாங்கி வச்சிருக்கக்கூடிய 15 லட்சம் கோடியை, அதாவது தமிழ்நாட்டினுடைய மொத்த நிகர கடனாக இருக்கக்கூடிய 15 லட்சம் கோடியை எப்படி வந்து நம்ம அதை குறைக்கணும், அதுல இருந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கடன் சுமையை நம்ம குறைக்கணும்ன்றத மட்டுமே பாக்குறது நம்மளுடைய வேலையா போயிடும் அப்படின்றத அண்ணன் தெளிவா சொல்லிட்டாரு. அதனால வந்து ஒரு 5 வருஷம் நீங்க ஆடுறது ஆடுங்க, நீங்க பேசுறது பேசுங்க, எவ்வளவு தெனாவட்டா இன்னும் மக்கள் முன்னாடி அந்த தெனாவட்டோட அந்த கர்வத்தோட அகந்தையோட அலையணுங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் பொறுமையுடனும் மக்கள் சக்தியுடனும் மக்களை சென்று அணுகி மக்கள்கிட்ட பிரச்சனைகளை பேசி அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன்ஸை கொடுத்து அடிப்பார் அண்ணாமலை. அதுக்கப்புறம் வந்து நீங்க இருக்கிற நடந்துடாம போவீங்க. அதுல எந்த ஒரு மாற்றம். இந்த நிகழ்ச்சியை பத்தி பேசிக்கிட்டே ஆட்டோல போறபோது அந்த ஆட்டோ டிரைவர் வந்து என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டாரு. அதாவது இப்ப அண்ணாமலை வந்து தேர்தல் முடிஞ்ச அப்புறம் இப்படி வெளியில வந்து ஒரு இயக்கத்தை, நம்ம வி த லீடர்ஸ் இயக்கத்தை வந்து வெளியில வந்து பாஜகல இருந்து வெளியில வந்து வி த லீடர்ஸ் இயக்கத்தோட இருந்து அதை நாளைக்கு அரசியல் கட்சியா மாத்த போறாரு. இதை வந்து அவர் தேர்தலுக்கு முன்னாடியே செஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு கமெண்ட் வச்சாரு. சோ ஒரு சாதாரண ஆட்டோக்காரர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கமெண்ட் வைக்கிறப்போ அதை நம்ம எப்படி பாக்குறது? சோ மக்களோட எதிர்பார்ப்பு அவர் இதுக்கு முன்னாடியே செஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கு சார். அதாவது நியாயமா சொன்னா சார், 2018 ஐயா கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு, அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2016 அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு வெற்றிடம் வந்து இருக்கு அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது நியாயமா சொன்னா அந்த வெற்றிடம் இன்னும் தொடர்கிறது. இந்த அரசை, இந்த அரசாட்சி செய்பவரை, அதாவது திரு ஜோசப் விஜய் அவர்களை மக்கள் வந்து அதாவது விரும்பல சார். உண்மைதான், நீங்க நம்ம அதை ஏத்துக்கணும். சும்மா அவர் வந்து நடந்து போறாரு, அவர் பாருங்க மாசா இருக்காரு, அவர் பாருங்க எப்படி ஸ்டைலா கண்ணாடி போட்டிருக்காரு, இவ்வளவு கூலஸ்ட் சிஎம் எங்கேயாவது பாத்துருக்கீங்களா, இப்படி மக்கள் முன்னாடி பாருங்க அன்னைக்கு கரூர்ல எல்லாரும் இறந்துட்டாங்கன்றதால கருப்பு சட்டை போட்டு போயிருக்காரு. அதாவது தேவையில்லாத, மக்கள் விரும்பாத, மக்கள் வெறுக்க தகுந்த தேவையில்லாத சின்னத்தனமான நரேட்டிவ் செட் பண்றது வந்து இன்னைக்கு வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மக்களுக்கு வந்து தெரிய வருது. அதனால வந்து இவர் நமக்கான சிஎம்மா அப்படின்னா மக்களை முகம் சுளிக்கும் அளவுக்கு இன்றைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இன்றைய ஆட்சியினுடைய அன்வான்டட் நரேட்டிவ்ஸ் வந்து மக்களை வந்து அதாவது வெறுக்க வைக்குது, மக்களை வந்து பெருசா அது கவரல. சோ அதனால நான் என்ன சொல்கிறேன் என்றால், இன்னும் அந்த ஒரு வெற்றிடம்ன்றது இன்னும் இருக்கு சார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சார். சோ அந்த வெற்றிடம் இருக்கு அப்படின்றதுனால மக்களுக்கு வந்து அந்த விரக்தியின் ஒரு வெளிப்பாடு என்ன, வேற யாராவது வந்துக்கலாமே அப்படின்றதா இருக்கு. அப்ப அவங்களுக்கு விஜய்க்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா
தமிழ்நாட்டில் நான் சொல்றேன் சார், இட் இஸ் ஸ்டேட்மெண்ட். விஜய் வெர்சஸ் அண்ணாமலை என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய அடுத்த 25 ஆண்டு கால பாலிடிக்ஸ், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் சார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க போவதில்லை. அதனால மக்கள் இந்த விஜய்ன்றவர் வர்றதுக்கு முன்னாடி அண்ணாமலைன்றவர் வந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்குமே. இந்த விஜய்ன்றவர் இல்லாம இருந்திருந்தாரு, பிக்சர்லயே இல்லாம இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு அண்ணாமலையிடம் ஒருவேளை ஆட்சியை கொடுத்துருப்போமோ. இன்னைக்கு அண்ணாமலை அப்படின்றவர் 2026 எலெக்ஷன் இருந்தாருன்னா இந்த விஜய் போல இந்த ஒரு அன்கிளியர் மேண்டேட் இல்லாம ஒரு கிளியர் மேண்டேட்டை அண்ணாமலையிடம் ஒப்படைத்திருக்கலாமோ. ஒரு 120 சீட்டு 125 சீட்டு அண்ணாமலை அவர்கள் வந்திருந்தால் கிடைத்திருக்குமோ. ஏன்னா அண்ணாமலையிடம் மக்கள் என்ன பாக்குறாங்கன்னா ஒரு கிளாரிட்டி சார். முதல்ல அரசாங்கம் அப்படின்னா என்ன, ஒரு வாட் இஸ் கவர்னன்ஸ், what is a government and how a state government works and how a policy works and how the complete system works and what is the workflow எல்லாமே அவருக்கு தெரியுது இன் அண்ட் அவுட். அதை விட சார் அது எக்ஸிகியூஷன் இஸ் டிஃபரன்ஸ், கவர்னன்ஸ் இஸ் டிஃபரன்ஸ். அவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியுது, பிகாஸ் he was an administrator himself. he handled it and he know what is out and out. அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டியை கொடுக்குது. எந்த ஒரு இஷ்யூ எடுத்தாலும் இந்த இஷ்யூல ஒண்ணும் இல்லை சார். நேத்து அதாவது தாவேக்காரனுக்கு அது என்ன கதைன்னு தெரியாது. அதாவது 3000 சொச்சம் ஏக்கரை கிட்டத்தட்ட கரூர் கோயில்களை சுற்றி, கரூரில் இருக்கக்கூடிய 5 கோயில்களை சுற்றி இருக்கக்கூடிய 3000 சொச்சம் ஏக்கரை தாவேக்கா என்ன பண்ணுது அப்படின்னா அதை அந்த ரயத்வாரி சட்டத்தின்படி அதை எடுத்துக்கொண்டு போய் யார் யாருக்கு சொந்தமாக, யார் யாருக்கு விஜயநகர பேரரசு இருக்கும் பொழுது யார் யாருக்கு வழங்கப்பட்டதோ அவர்களுக்கு அனைவருக்கும் அந்த நிலங்களை மீண்டும் நாங்கள் வழங்குகிறோம் என்று தாவேக்கா அரசாங்கம் ஒரு ஜியோ பாஸ் பண்ணுது. ஜியோ பாஸ் பண்ணோடனே என்னன்னா பாஜகவினரும் இன்னும் அதாவது புரிந்து கொள்ள முடியாத பலரும் என்ன பண்றாங்க அப்படின்னா கோவில் சொத்தை மீட்டு மக்களுக்கே கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 25,000 கோடி கோயில்களுக்கு லாஸ் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா அண்ணாமலை அதுல ஒரு கிளாரிட்டி எடுத்துட்டு வர்றாரு. கோயில் சொத்து வேறு, விஜயநகர பேரரசால் வழங்கப்பட்ட இனாம் சொத்துன்றது வேறு. இந்த இனாம் சொத்தை அந்த குறிப்பிட்ட மக்களுக்கும், அந்த கம்பர் பெருமக்களுக்கும், அந்த பண்டார பெருமக்களுக்கும் திருப்பி கொடுக்கணும்ன்றது நியாயமான ஒரு முறை. தாவேக்கா பண்றது மிகச்சரியான விஷயம்னு ஆளுங்கட்சியை இன்னைக்கு எவன் எப்படிலாம் கிழிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா இவர் ஆளுங்கட்சிக்கு தோல் கொடுத்து ஆளுங்கட்சி ஒரு உண்மையா, ஒரு நியாயமா, ஒரு நல்ல விஷயத்த சொன்னா செஞ்சா அதுக்கு நம்மளும் தோல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோல் கொடுத்து அந்த மனிதர் நேற்று பேசுற அந்த கிளாரிட்டி இருக்கு. நேற்று ஒரு அமைச்சர் அப்படிதான் மைக்க கொடுக்குறாங்க, அண்ணாமலை உங்களுக்கு ஆதரவா பேசியிருக்காரு. அவன் அண்ணாமலை அந்த இனாம் சொத்து, அந்த 3000 சொச்சம் அது ஏதோ எங்களுக்கு ஆமாமா அவர் எங்களுக்கு ஆதரவா தானே பேசுறாரு, நாங்க அவரை எதுக்கு திட்டணும், நாங்க தீய சக்தியை மட்டும் தான் திட்டுவோம் அப்படின்றாரு. என்னன்னே கிளாரிட்டி இல்லாத ஒரு விஷயத்த உடச்சு இன்னைக்கு மக்கள் முன்னாடி கிளாரிஃபை பண்ணி எடுத்து வச்சு பேசுறாரு. சோ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிளாரிட்டி இதெல்லாம் இருக்கும் பொழுது மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன தோணுது அப்படின்னா இந்த விஜய்ன்றவருக்கு பதிலாக அண்ணாமலை வந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன். 2024 சொன்னீங்க மக்கள் விஜய் ஆட்சியை அவ்வளவா விரும்பல அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு பேச்சுல அண்ணாமலை சொன்னாரு 1 கோடி மக்களுக்கு மேல ஓட்டு போட்டிருக்கிறாங்க விஜய்க்கு, அதுக்கு நம்ம ஒரு விதமான தோல் கொடுக்கணும், அவர் அற்பத்தனமான அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு விஷயம், இது நீங்க இப்ப பேசினத இத குறித்து இந்த அண்ணாமலையோட பேச்சை டீகோட் பண்ணி போட்ட போது எனக்கு பல விதமான கண்டனங்கள் அந்த வீடியோல கமெண்ட்லயும் வந்திருக்கு. சோ மக்கள் 2 விதமா பாக்குறாங்களா அத? இது என்னென்ன சார், அதாவது நம்பர் 1 சார், அதாவது விஜய் அவர்களுடைய வெற்றி, விஜய் அவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்களுடைய வெற்றி இங்க கேள்விக்குறி ஆக்கல. அதே நேரத்துல விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டா நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும், அரசாங்கம் நல்லபடியாக விஜய் அவர்கள் நடத்துவாரு அப்படின்ற ஒரு ஆசையில, ஒரு எக்ஸைட்மெண்ட்ல மக்கள் ஓட்டு போடல. திமுக வேண்டான்னு போட்ட ஓட்டு விஜய்க்கு நம்பர் 1. நம்பர் 2, விஜய்ன்றது ஒரு மாற்றம்னு மக்கள் நம்பி தெரியாதனமா போட்டது நம்பர் 2. நம்பர் 3, சும்மா தானே இருக்கோம், வேற வழி இல்லை, யாருக்கோ ஓட்டு போடணும், சரி போட்டு விடுவோம். நம்ம பையன் சொன்னா, பேரன் சொன்னா, பேரன் ரொம்ப கெஞ்சுறான் பாவம், பேரன் ஏன் கெஞ்சுறான், பேரனுக்கு இந்த பாட்டு பிடிக்கும், அலமத்தி அபிபோ பாட்டு பிடிக்கும், அவன் அதை பார்த்து சின்ன பிள்ளைல ஆடிக்கிட்டே இருந்தான். அதை பார்த்து தாத்தா நான் என்ன பண்றேன், என் பேரன் சொன்னா அப்படின்னு நான் போய் ஓட்டை போட்டு வந்திருக்கேன். இந்த 3 தான் விஜய்க்கு விழுந்த ஓட்டு சார், வேற எதுவும் கிடையாது. அதனால அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொல்வது போல விஜய் அவர்களுக்கு விழுந்த ஓட்டை நாங்க மதிக்கிறோம், விஜயனுடைய வெற்றியை ஏத்துக்கிறோம். ஆனா மக்கள் ஏத்துக்கிறாங்களா, மக்கள் ரொம்ப விரும்புறாங்களா அப்படிங்கும் பொழுது அதுல நிறைய டிஸ்பியூட் இருக்கு சார்.
உண்மையிலே டிஸ்பியூட் இருக்கு. நேத்துல நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆட்டோக்காரர் நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் ஒரு ரேபிடோ பைக்குக்காரரை சொல்றேன் சார், தேவையில்லாம தெரியாதனமா நான் போட்டேன் சார். இன்னைக்கு பாருங்க சார், 12 மணி நேரம் கரண்ட் கட்டாது சார். இத்தனையும் நான் ஒரு எலக்ட்ரிஷியன், அவர் டிரைவரு, பார்ட் டைமா டிரைவ் பண்றாரு, அவர் எலக்ட்ரிஷியன் சார். எலக்ட்ரிஷியன் எனக்கே அவ்வளவு வேலை இருக்கு சார். வேலை பார்க்க எங்களுக்கு வேணும் இல்லைங்களா? அதுக்குன்னு எல்லா இடத்துலயும் கரண்ட் கட்டாது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஹை பிளக்சுவேஷன் லோ பிளக்சுவேஷன்ல ஏதாவது ஒரு பெரிய ஃப்ரிட்ஜு, ஒரு அவனு, அப்படி இப்படின்னு ஏதாவது உடையுது ஒரு வீட்டுல. அதாவது நோன் லாஸ் அப்படின்றது அப்படின்னா அவங்களுக்கு டைம், அவங்க ஏதாவது ஒரு வீட்டுல கரண்ட் போனா கரண்ட் தான் போகுது நம்ம சொல்லிட்டு போயிருவோம். ஆனா அவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க, அந்த பிளான்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கெடியூல் உடையும், அந்த ஸ்கெடியூல்ல இருக்கக்கூடிய அந்த வேலை தள்ளி போகும். அதன் மூலியமாக அவங்களுக்கு அதாவது இன்விசிபிள் லாசஸ் வரும். அது இல்லாம ஒரு பெரிய அப்ளையன்ஸ் உடையிறது, ஒரு பெரிய வீட்டுல ஏதாவது இருக்கக்கூடிய ஒரு சர்க்கியூட் போறது, இந்த மாதிரியான வீட்டுக்கு இன்விசிபிள் லாசஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு. அதை அவர் சொல்றாரு, 12 மணி நேரம் கரண்ட் சார் போகுது பொள்ளாச்சிலாம், 2 நாளைக்கு ஒரு தடவை போகுது அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. சோ நான் சும்மா போய் ஓட்டு போட்டேன் சார். அவர் அவருக்கு ஏதாவது பண்ண தெரியும் பண்ணிடுறாருன்னு பார்த்தா அவருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இதை சொல்றாரு பாருங்க, அவருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆனா அகங்காரத்தோட பேசுறாரு. இந்த வார்த்தை எப்படி பயன்படுத்துறாரு சார்? அகங்காரத்தோட பேசுறாரு. குளத்தூர் கொத்து பரோட்டா ஞாபகம் இருக்கா அப்படின்றாரு சார். அப்படின்ற அது என்ன சார், குளத்தூர் கொத்து பரோட்டானா தெரியாதனமா சரி ஓகே நீங்க ஏதோ உள்ள வந்துட்டீங்க, ஸ்டாலின் தோத்துட்டாரு. இந்த ஸ்டாலின் தோத்துட்டாருன்னு ஒரு வெற்றியாளனுக்கான தகுதி என்ன தெரியுமா சார்? திருக்குறள்ல சொன்னது சார், குரான்ல சொன்னது, பைபிள்ல சொன்னது. ஒரு வெற்றியாளனுக்கான தகுதி தன்னுடைய வெற்றியை எந்த அளவுக்கு மக்கள் முன்னாடி அதை கேரி பண்றான்றதுதான் இருக்கு அப்படின்றதுதான் ஒரு வெற்றியாளனுடைய ஒரு நல்ல தகுதி. இந்த ஆளு நான் என்னுடைய எதிரியை தோக்கடிச்சிட்டேன்னு எங்க மைக்கு கிடைச்சாலும் சொல்றான் பாத்தீங்களா? நான் ஒருமையில பேசுறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நம்மளுடைய முதல்வர் தான் இருந்தாலும் இந்த இடத்துல ஒருமையை பயன்படுத்துவது எனக்கு வேற எதுவும் தோணல. குளத்தூர் கொத்து புரட்டா அவங்க அப்பாவை காணும் இப்படின்றது என்ன? ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு இப்படின்னாரு? ஆமா நாங்க கூட்டணி பேசி முடிச்சுட்டோம் அப்படின்னு அந்த கார்ல ஏறும் பொழுது தூரத்துல இருக்காங்க யாரு? மீடியா பீப்புள், உங்களுக்கு போன்ற மீடியா பீப்புள் எல்லாம் தூரத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது பேசி முடிச்சுட்டோன்றது இப்படின்றாரு. இவரு சட்டமன்றத்துல போய் நான் இப்படி பண்ணிட்டேன்ற, குளத்தூர் கொத்து புரட்டா உங்க அப்பாவை 5 நிமிஷம் பேசுனதுக்கே காணும், உங்க அப்பா எங்கப்பா அப்படின்றாரு. இப்படி தன்னுடைய வெற்றியை இவ்வளவு மமதையுடன் ஒருவன் சொல்லிக் கொண்டிருந்தால் மக்களுக்கு எப்படி சார் பிடிக்கும்? மக்கள் வெறுப்பாங்களா ஆக மாட்டாங்களா சார்? அதனால மக்களுக்கு ஒரு ஆக பெரும் வெறுப்பு இருக்கு. இந்த வெறுப்பை எனக்கு தெரிய மக்கள் இந்த 6 வரவிருக்கும் சட்டமன்ற இடைத்தேர்தலே காட்டணும். இன்னைக்கு அது ஹைகோர்ட் தடை பண்ணிருக்காங்க, காட்டுவாங்க. ஆமா சார், இன்னொரு விஷயம், நான் இந்த மாதிரி ஆட்டோக்காரங்க அந்த மக்களை நேரடியாக சந்திக்கும் போது அவங்க சொல்றது என்னன்னா, நாங்க வீத லீடர்ஸ் இயக்கத்துல சேர விரும்புறோம், இன்னும் என்ன நாங்க சேரல அப்படின்னாங்க. நீங்க ஏன் சார் இன்னும் சேரலன்னா, அந்த ப்ராசஸ் ரொம்ப கடினமா இருக்கு, அது எதெல்லாமோ டீட்டெயில்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு போகிறது, இந்த பாத் கடினமா இருக்கு, அதை கொஞ்சம் எளிதாக்க சொல்லி நீங்க சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. சார் நான் உங்க மூலமா அதை கேட்கிறேன், அதை எளிதாக்கத்துக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா? இதை ரெண்டாவது கேள்வி, 50 லட்சம் வந்தாதான் நம்ம அது ஒரு அரசியல் கட்சியா மாத்தணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றதை பத்தியும் சில பேர் எங்கள்கிட்ட கருத்து சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, அவ்வளவு நாள் வெயிட் பண்ணணுமா, இப்பயே ஏன் கட்சி ஆரம்பிக்க கூடாது? 50 லட்சத்துல ஆரம்பிக்கிறதுக்கோ இப்ப ஆரம்பிக்கிறதுக்கோ என்ன வித்தியாசம்னு அண்ணாமலை நினைக்கிறாரு? சார் அதாவது அவர் என்ன சொல்ல வராங்க சார், 38 நாள்ல 19 லட்சம், அடுத்த 6 மாசத்துல 50 லட்சம் வராதா? 38 நாள், இன்னும் சொல்ல போனா 3 நாட்கள்ல 17 லட்சம், 3 நாட்கள்ல, ரைட்டுங்களா? இன்னும் 6 மாசத்துல வந்துடாதா? இன்னொன்னு என்னன்னா சார், அதாவது அவர் தெளிவா சொல்றாரு. நேற்று மாநாட்டு மேடையில் அவர் அந்த பேருரை ஆற்றிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னதுதான் சார். என்னன்னா, அதாவது நான் யாருக்கும் போன் பண்ணி கூப்பிடலங்கன்னா, நான் யாரையுமே வரணும்னு சொல்லுங்கன்னா சேர்ந்தவன் ஃபுல்லா அவனா சேர்ந்தவன். இப்போ சரி, எனக்கு இப்போ மாவட்டத்துல ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், மாவட்டத்துல ஐடி விங்கு, அப்படி இல்லை மாநிலத்துல ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, அப்படி இல்லை ஒரு ஒன்றியத்துல ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா, நான் அதை டாஸ்கா எடுத்து எனக்கு தெரிஞ்சவனை நான் கன்வின்ஸ் பண்ணி உட்காந்து நான் சேர்ப்பேன், ரைட்டுங்களா? ஆனா இங்க எனக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கல, யாருக்கும் எந்த பொறுப்பும் கிடையாது சார். நேற்று மாநாட்டு மேடையில ஒரு சேர் போடல சார். எனக்கு தெரியும் இந்தியாவில் ஒரு மாநாடை காட்டுங்க, மாநாட்டு மேடையில் சேர் போடாத மாநாடு. இந்தியாவில் ஒரு மாநாடை காட்டுங்க, மாநாட்டினுடைய தலைவருக்கு கட் அவுட் வைக்காத ஒரு மாநாட்டை. இந்தியாவில் ஒரே ஒரு மாநாட்டை காட்டுங்க, மாநாட்டினுடைய தலைவர் அல்ல மாநாட்டினுடைய தலைமையினுடைய எந்த படத்தையும் மாநாட்டு மேடையில வைக்காத. அப்படி ஒரு இந்தியாவில் நடக்கக்கூடாத
இந்தியாவில் இதுவரை நடந்திராத ஒரு சம்பவத்தை வீதி லீடர்ஸ் நடத்திட்டு இருக்காங்க சார். அவர் சொல்றாரு, இங்க நான் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்து நீங்க ஆளுங்களை சேருங்கன்னா நீங்க ஃபோர்ஸ் பண்ணி ஆளுங்களை சேர்ப்பீங்க, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவையில்லை. தன்னார்வத்தோடு யார் மக்கள் சேவையில் அதாவது தன்னைத்தானே இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று தன்னைத்தானே ஒரு தலைவன் என்ற இடத்தில் யார் தன்னைத்தானே அணுகிறார்களோ அவர்கள் தன்னிச்சையாக சேர வேண்டும். அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கட்டும், ஒண்ணும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம், அவ்வளவு அவசரம் ஒண்ணும் இல்லை, அவ்வளவு குடிமொழி போறதுல இன்னும் ஒரு 6 மாசம் எடுத்துக்கொண்டாரு. அவர் தெளிவா சொல்றாரு, இப்ப வேண்டாம், ஒரு 6 மாசம் நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்றாரு. அவர் 6 மாசத்துக்கான அடுத்த என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ண போறோம்ன்றது தெளிவா சொல்றாரு சார். இந்த மாதம் அதாவது போதை தடுப்பு, அடுத்த மாதம் அதாவது ஜூலை மாதம் இல்லாம அடுத்து ஆகஸ்ட் மாதம் முழுவதுமாக சுற்றுச்சூழலுக்கு 50 லட்சம் மரங்களை நடணும். அப்படியே சொல்றாரு. இந்த பாருங்க, இதுதான் ரோடு. இந்த ரோட்ல 2 சைடு புளிய மரம் இருக்கும். இங்க புளியமொட்டின்னு ஒரு ஊரே இருந்தது, புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்தை நீ ரோட போடணும்னு தூக்கிட்டாங்க. நம்ம அதை நடுவோம். 50 லட்சம் மரங்கள் அடுத்த மாசம் வீதி லீடர்ஸ் இயக்கத்தின் சார்பாக நடப்போம். இது எந்த ஒரு இயக்கமும் இதுவரை செய்திராத ஒரு மிகப்பெரிய சாதனை. ஐயா அப்துல் கலாம் அவருடைய கனவு, அதை நிறைவேற்றணும்னு ஐயா சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள் ரொம்ப ஆசைப்பட்டார். இன்னைக்கு அவர்களுக்கு 2 பேருடைய கனவையும் தூக்கி சுமக்கின்ற ஒரு இயக்கம் வீதி லீடர்ஸ். ஆனா அண்ணாமலை அவர்கள் தலைமையில அந்த இயக்கம் அடுத்த ஒரு மாதத்தில் 50 லட்சம்ன்றது மினிமம் இலக்கு 1 கோடி. அதே மாதிரி அதற்கு அடுத்த மாதம் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரு பெரிய பிரெயின் ஸ்டாமிங், அதாவது செப்டம்பர் மாதம். இப்படி அடுத்த 6 மாதங்களுக்கு ஒவ்வொன்றும் அடுத்து என்னென்ன நம்ம பண்ணணும் வைக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வலுவாக இருக்கணும்னா அவங்க உடம்புல எப்படியான உணவு உள்ள போகணும், எப்படியான அவங்க உடம்பு திடாத்திரமா வச்சுக்கிறது. ஏன்னா இந்த மாடர்ன் மெடிசன் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாடர்ன் ஃபுட் ஐடியாஸ், இந்த ஃபுட் கைண்ட், இந்த ஃபுட் ரெசிபிஸ் வந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்க அதாவது நம்ம இருந்த ஒரு 90s, ஒரு 80s, 60s, 70s பிறந்த ஒரு குழந்தைகள் இருந்த அந்த திடம் அவங்கள்ட்ட இருக்கானா இல்ல. சோ அதை பத்தியான விழிப்புணர்வு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க கொண்டு போகணும் அப்படின்னு அக்டோபர் மாதம் இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு களப்பணி எங்களுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை செய்வோம். மக்களுக்கு என்ன செஞ்சீங்க நாளைக்கு கேட்பான். இன்னைக்கு விஜய் 2024 கட்சி ஆரம்பிச்சாரு சார். பிப்ரவரி 6ஆம் தேதி என்ன சார் செஞ்சாரு மக்களுக்காக? என்ன பண்ணாரு? வந்ததுல இருந்து தீய சக்தி திமுகன்னு அந்த தேஞ்சு போன அந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அந்த ஒரு கைண்ட் ஆஃப் அரசியலை அவங்க இல்லைன்றனால இந்த ஆளு கையில எடுத்து இதை மட்டுமே பேசி ஜெயிச்சுட்டாரு சார். அதை தவிர இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக துரும்ப கேள்விப்பட்டாங்களா 2 வருஷம் அரசியல்ல? இந்த கேள்வி எங்களை கேட்க முடியுமா? நீங்க கேளுங்க சார். நீங்க உங்களால கேட்க முடியுமா? இதுதான் அண்ணாமலை அண்ணனுடைய மாற்றத்திற்கான பாதை. அதே நேரத்துல நாங்க அரசியல் பேசாம இருக்கோமா? நேற்று அடிச்சாரு அரசியல். அந்த மாநாட்டில் அவர் பேசிய அரசியல் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அதாவது என்ன சொல்றது, ஏன்னா கண்ணீர் என்ன சொல்றது, பாடி ஃபுல்லா போய் ட்ரௌசர் ஃபுல்லா போய் நனைஞ்சிட்டு இருக்கின்ற அளவுக்கு அவ்வளவு கண்ணீர் விடுறான். முதல் மாநாட்டுக்கு, அதுவும் வெறும் 2 லட்சம் பேர் கூட்ட மாநாட்டுக்கு இதெல்லாம் கம்மி. அடுத்து திருச்செந்தூர்ல பாத்தீங்க அப்படின்னா 5 லட்சம் பேருக்கு மேல கூட ரெடியா இருக்கான். திருச்செந்தூர் பெருங்கடலில் முருகப்பெருமானையும் தரிசித்து அண்ணாமலையாரையும் தரிசிக்க கிட்டத்தட்ட அதாவது நான் சொல்றது கம்மி, கிட்டத்தட்ட இரு மடங்கு, அதாவது 5 லட்சம் பேருக்கு மேல ரெடியா இருக்கான் அண்ணாமலையார் தரிசிக்க. நேரத்துல அண்ணாமலையார் உள்ள வரும்போது அண்ணாமலையார் போற்றி, அண்ணாமலையார் வாழ்க, அதாவது விண்ணை பிளக்கும் கிரேஸ். அப்படிப்பட்ட ஒரு கிரேஸ்ல அடுத்த திருச்செந்தூர்ல மாநாடு நடக்க போகுது. அதே நேரத்தில் நேற்று அவர் பேசின அரசியல் ஒவ்வொன்றும் எடுத்து பாருங்க. பாஜகவினுடைய அரசியலை தோல்விக்கிறார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா திமுகவினுடைய அரசியலை தோல்விக்கிறார். தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்போம், 1 வருஷம் வச்சு பார்ப்போம், அதுக்கு மேல அவனுக்கு நம்ம பேச்ச கேட்கலாம் அப்படின்னா வெளுத்து விடுவோன்றார். இதே வார்த்தையை சொல்றாரு. என்ன ரொம்ப நாள் ஆகுது, மீடியாவை போய் ஒரு 2 வெளுத்து விடுங்க, அவனை 1 வருஷம் போட்டோம். அந்த ஆளு புதுசா வந்திருக்காப்புல, இருக்க முறை தடுத்துற மாதிரி ஏதோ லக்குல ஃப்ளூக்ல அமைச்சராயிருக்காங்க, வரட்டும் 1 வருஷம் நம்ம சொல்றதை கேட்கலாம், பிரிச்சு விட்டுரும் அப்படின்றாரு. இது தவிர அதாவது அரசியலையும் சமூக பொறுப்பையும் ஹேண்ட் இன் ஹேண்ட். நீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் திமுக மேல இருக்க வெறுப்பு அறுவடை பண்ணிருக்காரு. திமுக மேல வெறுப்பை விதைச்சதே அண்ணாமலை அண்ணன் தான் சார். உங்களுக்கு அரசியல் தெரியும், உங்க அளவுக்கு அரசியல் தெரிஞ்ச ஒரு மீடியா பர்சன் இன்னைக்கு கிடையாது. உங்களுக்கு தெரியும் திமுக மேல தீய சக்தி, திமுக மேல ஒரு வெறுப்பை விதைச்சது பாஜகவினுடைய தலைவராக இருக்கும் பொழுது அண்ணாமலை அண்ணன் தான் சரியா செஞ்சாரு. அதை அறுவடை பண்ணது விஜய். வெறும் திமுக, அதாவது தாவேக வெறும் திமுக எதிர்ப்பு அரசியல். ஒரு சீமான எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் சமூக பொறுப்பை வெறும் பேச்சு அப்படின்ற அளவுல மட்டும் பண்ணிட்டு இருந்த அரசியல். ஆனா ஒரு சமூக சீர்திருத்தத்தை பேச்சு மட்டும் இல்லாம செயலிலும் செய்து அதற்கு நிகராக அரசியலும் செய்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் முதல் இயக்கம் அப்படின்னா அண்ணாமலை அண்ணனுடைய வீதி லீடர்ஸ் இயக்கம் தான், எங்கள் இயக்கம் தான். எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த இயக்கம் தான். இந்த இயக்கம் போல இதுவரை தமிழ்நாடு ஒரு இயக்கத்தை கண்டிருக்கவே இல்லை. சோ அதனால இந்த இயக்கம்
செய்து கொண்டிருக்கும் அரசியல் வந்து மக்களுக்கு இப்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நேத்தே பாத்தீங்க அப்படின்னா சார், அதாவது மக்கள் வந்து என்ன இவ்வளவு கூட்டமா, இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை அண்ணாமலை அண்ணன் கொண்டு வந்துட்டாரா, இப்படிப்பட்ட ஒரு கூட்டம், இன்னும் ஒரு வாரத்துக்கு தான் பேச்சு. இன்னும் ஒரு வாரம் வந்து பிளாஷ் நியூஸ்ல இருந்து எல்லா நியூஸும், நேற்று பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் கேக்குறாங்க, அமைச்சர் விக்னேஷ்ட கேக்குறாங்க, ஒவ்வொரு அமைச்சர்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் நேற்று கேள்வியே தான். அமைச்சர்கள் அவர்களுடைய அஜெண்டாஸா அவங்க என்ன நீங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 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 சம்மரி கொடுக்க வராங்க. ஆனா அது எல்லாத்தையும் மீறி அதற்கு முன்னாடி அண்ணாமலை என்ன இது பண்ணிட்டாரு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க வைக்கிறீங்க அப்படின்னு அவங்க திணறாங்க. ஒவ்வொருத்தரும் இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம, இது என்ன இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல சார். அதாவது டு பி ஃபிராங்க் சார், எனக்கு தெரிஞ்ச தகவல் வந்து என்னன்னா, அதாவது கவர்மெண்ட்ல திரு விஜய் அவர்களுக்கு, அதாவது உள்துறையில இருந்து உள்ளாட்சித்துறையில இருந்து சிம்பிளா ஒரு ரெக்கார்ட் இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஒரு 20,000 பேர் கூடுவாங்க அப்படின்னு போயிருக்கு. 10 மடங்கு கூடியிருக்காங்க சார். இது அவங்க எதிர்பார்க்கல. 20,000 இங்க இருக்கு, 2 லட்சம் இங்க இருக்கு. இது அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. சோ அதனால வந்து இது மொத்த அரசாங்கத்தையும் வெடக்க வச்சிருக்கு. கிட்டத்தட்ட கண்ணுல என்ன சொல்லுது, கண்ணீர் வராத குறையில மொத்த அரசாங்கம் இருக்கு. இனிமேல் விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு இந்த களத்தை மாற்றுவதற்கு நேத்து அச்சாரம் போடப்பட்டு விட்டது. அவ்வளவுதான் சார். சார் ஓகே சார். சார் இந்த மாநாட்டுல அவர் மக்களுக்கு பல விஷயங்களை நேற்று சொன்னாரு. நீங்க கேட்டோம், நீங்க ரொம்ப விவரமா அதை சொன்னீங்க, நன்றி. ஆனா அரசியல் கட்சிகளுக்கு அண்ணாமலை சொல்ற மெசேஜ் என்ன? பாஜகவுக்கு என்ன சொல்றாரு இந்த மீட்டிங் மூலமா? தாவேகாக்கு என்ன சொல்றாரு? திமுகக்கு என்ன சொல்றாரு? அதிமுகக்கு என்ன சொல்றாரு இந்த அரசியல் மாநாட்டு மூலமா? முதல்ல பாத்தீங்கன்னா திமுக சார், திமுக பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான வேலையை பார்த்திருக்காங்க சார். அதாவது நேற்று எங்களுக்கு ஒரு மாதிரி அண்ணன் தெளிவா சொல்லி அடிச்சாரு போகணும் ஒரு அடி. என்னன்னா, அண்ணன் வந்து பாஜகவினுடைய தலைவராக இருக்கும் பொழுது அண்ணன் வந்து ஒரு காலேஜ்ல வந்து ஒரு சின்ன ஒரு காலேஜ்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னைக்கு அறிவுரை வழங்கக்கூடிய, இன்னைக்கு வந்து நல்ல கருத்துக்களை மக்களுக்கு வந்து, அதாவது காலேஜ்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அளவுல அந்த அந்தஸ்து படைத்த ஒரு அரசியல் தலைவர்னா அது அண்ணாமலை அவர்கள் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. இப்போ காலேஜ்ல பேசுறதுக்கு இது நேற்று மாநாட்டுல அண்ணன் சொன்னது, காலேஜ்ல பேச கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு எப்படி நீ அண்ணாமலை அவர்களை கூப்பிட போச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த காலேஜ்ல, அதாவது இந்த காலேஜ் முழுவதுமாக 5 நாட்கள் வந்து கரண்டை கட் பண்ணியிருக்காங்க. யாரு? டிஎம்கே. 5 நாட்கள் கரண்டை கட் பண்ண உடனே அந்த காலேஜுடைய தாளாளர் வந்து அண்ணனுக்கு போன் பண்ணி, அண்ணன் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னவும் அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு, சார் இவங்களுடைய ஆட்சி முடிவுக்கு வரப்போகுது, நீங்க கவலையப்படாதீங்க, இப்போதைக்கு வேற வழி இல்லாம அந்த அமைச்சரை பார்த்து சாரி சொல்லிருங்க. ஏன்னா இது வந்து எனக்கும் உங்களுக்குள்ள பிரச்சனைனா நான் அவங்களை அப்படி விட மாட்டேன். ஆனா இது பலாயிரக்கணக்கான குழந்தைகளுடைய மாணவர்களுடைய ஒரு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். அதெல்லாம் அந்த திமுக காரனுக்கு தெரியாது. அதனால நீங்க தயவு செஞ்சு சாரி சொல்லி ஒரு சாரி கேட்டுருங்க, கோச்சிக்காம கேட்டுருங்க, முடிச்சிருவாங்க அப்படின்னு உடனே அந்த தாளாளர் போய் அந்த அமைச்சரை பார்த்து சாரி கேட்டதுக்கு அப்புறம் கரண்டை கொடுத்துருக்காங்க சார் திமுக. இது நடந்திருக்கு. இந்த மாநாட்டுல வச்சு அண்ணன் பேசுவாரா? பொதுவா அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியும், போய் சொல்ல மாட்டார். அப்ப அண்ணன் இதை பேசுறாரு. பேசிட்டு அடுத்த வரி சொல்றாரு, இப்படி அகம்பாவம் பிடித்து இருந்த திமுக இவன் மட்டும் இல்லை, எந்த ஒரு தலைவனுக்கும் கட்டுக்கிடங்காத அகம்பாவம் இருந்ததுன்னா அவன் வந்து அழிவான். அதுதான் திமுகவுக்கு நடந்திருக்கு. திமுகவுக்கு நடந்தது வந்து தமிழ் மக்கள் வந்து மனம் உருக செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு செயல். அது மக்கள் வந்து திமுகவினுடைய தோல்வியை எதிர்பார்த்திருந்து இந்த தோல்வி திமுகவுக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தது. திமுக இதுல இருந்து இனிமே மீண்டே வராது. திமுக தமிழ்நாடு தான் இனிமே. திமுக இல்லாத தமிழ்நாடு என்பது இன்றிலிருந்து, அதாவது அந்த தோல்வியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்றது திமுகவுக்கான மெசேஜ். திமுக இனி அவ்வளவுதான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பாஜக போறாரு. பாஜக நான் வந்து நேற்று அண்ணன் மாநாட்டுல சொன்னது, அதாவது நேற்று நான் வந்து உடனே வந்து, அதாவது இனாம், நான் வந்து இனாம் தான் கரெக்டா சொன்னீங்க, இனாம் நிலங்களை வந்து மக்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு நான் பேசின உடனே கோவில் நிலங்கள் எல்லாத்தையும் மீட்டு மக்களுக்கு கொடுக்க சொல்றாரு. பாஜக இருந்த வரைக்கும் அவர் இந்துவா இருந்தாரு, பாஜக விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் கோவில் நிலங்களை எடுத்து வந்து மக்களுக்கு கொடுக்க சொல்றாருன்னு ஒரு பொய்யான நரேட்டிவை இந்து விரோதி அண்ணாமலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி? நான் பாஜக இருந்த வரைக்கும் இந்துவா, பாஜக விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் இந்து விரோதியா? அப்ப எச் ராஜா அவர்கள் 2024 பாராளுமன்ற தேர்தல் பொழுது இனாம் நிலங்களை வந்து மக்களுக்கு திருப்பி ஒப்படைக்கணும்னு பேசினாரு, அவர் இந்து விரோதி இல்லையா? இதை கேட்கிறாரு அண்ணன். எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் வந்து அதிமுகவினுடைய அந்த தேர்தல் அறிக்கையிலேயே இனாம்
நிலங்களை வந்து நம்ம மறுபடியும் வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தேர்தல் அறிக்கையில இருந்த ஒரு பாயிண்டா? அப்ப அவர் இந்து விரோதி இல்லையா? எப்படி அது வந்து பாஜகவில் இருந்தவரை வந்து அண்ணாமலை வந்து இந்து ஒரு இந்து, பாஜகவிலிருந்து வெளியே வந்தோடனே இந்து விரோதியா? இது எந்த மாதிரியான நரேட்டிவ்? இப்படி மோசமான நரேட்டிவை பாஜக காரங்க செட் பண்றதை நிறுத்திக்கணும்னு பேசுறாரு. இன்னொரு டீம் என்ன சொல்லுதுன்னா பாஜகவோட பி டீம் மோடியை மோடி அண்ணாமலை திட்டுவாரா? மோடியை எதிர்த்து பேசுவாரா? மோடியினுடைய திட்டங்களை எதிர்த்து பேசுவாரா? மோடினா எவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்காரு, அந்த கடன் எல்லாம் அடைப்பேன்னு சொல்லுவாரா அப்படின்றாங்க. எது உண்மையோ எது பொய்யோ, இன்னைக்கு நான் வந்து அரசியலுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கே நான் யாரையும் திட்டி ஒரு பழிச்சொல்ல சொல்லி ஒரு அறச்சொல்ல சொல்லி இன்னைக்கு நான் திட்டிக்கிட்டு தான் அரசியல் பண்ணணுன்ற தேவை இல்லை. ஆனால் திட்டணும்னு வந்துட்டா இந்த அண்ணாமலை மாதிரி ஒருத்தனை இந்த தமிழ்நாடு இதுவரை பார்த்ததில்லை. இந்த மக்களுக்கு எதிரான ஒரு விஷயம் வந்து ஒரு அரசாங்கம் செய்யுதுன்னா அதை கேள்வி கேட்க வேண்டும் என்ற ஒரு இடத்திற்கு வந்து விட்டால் இந்த அண்ணாமலை போல ஒருவரை இந்த தமிழ்நாடு பார்த்ததும் இல்லை, பார்க்க போவதும் இல்லை. அதனால பொறுத்திருக்கின்ற எல்லாரையும் பொறுத்திருக்கின்றாரு பாஜகவுக்கு அவருடைய பதில். அதிமுகவை பொறுத்தவரை வந்து அதிமுகவுக்கு நான் வந்து அவர் பதில் கொடுக்கவில்லை என்றாலும் அதிமுகவுக்கு நான் ஒரு பதிலாக கொடுக்கிறேன். அதிமுகவில் அறிவற்றவர்கள், அதாவது அதிமுக வளர்ந்ததற்கு காரணம் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சி, புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் வளர்ந்த ஒரு கட்சி அதிமுக. அதிமுகவினுடைய ரத்தங்கள் வந்து இன்றும் வந்து அதிமுகவினுடைய வெற்றிக்காக, அதிமுக இப்படி ஆனதுக்கு அப்புறம் எப்படியாவது வெற்றி பெறும்னு அதிமுக கூடயே இருக்காங்க. அவங்கள சொல்லல, இந்த அறவேக்காடுகள் இருக்காங்க இல்லையா, இன்னைக்கு அதுல பல பேர் இன்னைக்கு தாவைக்கால போய் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்தவன் அதாவது விட்டுருங்க, அவனை பத்தி அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு நான் விட்டுறேன். அதிமுகவில் இனியும் வந்து நான் இருக்கக்கூடாது என்று நீங்கள் நினைத்து விட்டீர்கள் என்றால், அதிமுகவுக்கு மிக நிகரான, அதிமுகவினுடைய உண்மையான தலைமையாக இருந்த, மிக முக்கியமான தலைவர்கள் ஒருவராக இருந்த ஜெயலலிதாவை ஆண் வடிவத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு சரியான நபர் யாருன்னா அண்ணாமலை அவர்கள் தான். நீங்க ஒரு அறிவார்ந்த ஒரு இயக்கத்தை நான் வந்து சென்றடையணும், அதிமுக எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஒரு இடம் வந்து சரியான இடம் என்பது வீத லீடர்ஸ் தான். அதனால நீங்க அதிமுக வேண்டாம். நான் வந்து அதிமுக நான் ஆளுங்க இவங்க வந்து சரிங்க நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா அதிமுக வந்து திமுகவை விடவும் அதிக காலம் ஆண்ட ஒரு கட்சி. அந்த கட்சி இப்படி உடையுதுன்னா எனக்கும் அது கஷ்டம்தான். தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் நீ புலம்புறதுதான், சார் அம்மா எப்படி வச்சிருந்த கட்சி, எம்ஜிஆர் எப்படி வச்சிருந்த கட்சி, இப்படியாவது ரோட்ல போட்டு சண்டை போடுறாங்க அப்படின்ற அளவுக்கு தான் எல்லாரும் இன்னைக்கு ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அதிமுக இருந்து என்கிட்ட எல்லாரும் வாங்க, நான் கூப்பிட நான் ஒரு ஆளும் கிடையாது, நான் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவனும் கிடையாது. ஏன்னா எங்க அண்ணன் அண்ணாமலை அவர்கள் எங்களை யாரையும் அப்படி வளர்க்கல. ரைட்டுங்களா? அண்ணாமலை என்ன சொல்றாரு, தன்னிச்சையாக நீங்க வர வேண்டும் என்றால் என்னுடைய இயக்கத்துக்கு வாங்கன்றாரு. தன்னிச்சையாக நீங்கள் அதிமுக விட்டு வெளியே வரணும்னா இருந்திருந்தும் உங்களுடைய முட்டாள்தனத்தினால தாவேக்கால போய் சேர்றீங்கன்னா சேர்ந்து அழிஞ்சு போறது உங்களுடைய விருப்பம். ஆனா ஒரு நல்ல தலைமை, அதே மாதிரி நான் திருப்பி சொல்றேன், ஜெயலலிதா அவருடைய ஒரு ஆண் உருவம், ஒரு ஆண் வடிவத்துக்கு நீங்க வந்து மறுபடியும் வந்து அவரை தலைமை ஏற்று அவர் பின்னால் நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியை பயணிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கான நியூஸ் இதுதான். வீதியில டெஸ்ட்ல வாங்க, நாங்க பாத்துக்கிறோம் உங்களை. அதே மாதிரி நீங்க மற்ற இயக்கங்கள், மற்ற அந்த அல்லு சில்லு இயக்கங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இன்னைக்கு ஏதோ தாவேக்காவுடன் கூட்டணி வைத்து விட்டு அமைச்சர் பதவி வாங்கிவிட்டு நாங்கள் தான் எல்லாம், இனி எங்களை தாண்டி ஒன்றும் கிடையாது என்ற அந்த மமதையில் சுத்திட்டு இருக்காங்க இல்லையா, உங்களை அண்ணாமலை எப்படி ஜெயிச்சுட்டாரு, நீங்களாம் எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால நீங்க வந்து அண்ணாமலையை பற்றி பேசுவது என்பது செவுத்துல நீங்களே முட்டி ரத்தம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ரெட் கலர்ல ஏதோ வருதுன்னு நீங்களே தொட்டு பார்த்து என்னன்னு மோந்து பாக்குற அளவுக்கு தான் நீங்க இருக்கீங்க. ரைட்டுங்களா? நீங்க வந்து அதாவது வெற்று தலைவாணியை குத்தி ஒரு ஆளை குத்தி கொண்ட மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் அனைவரையும் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஏற்கனவே வென்று விட்டார், நீங்க எல்லாம் முடிஞ்சிட்டீங்க. இனிமேல் எங்களுக்கான ஒரே நோக்கம் இந்த தற்கூரி ஆட்சி, இந்த தாவேக்காவினுடைய இந்த கேடுகட்ட ஆட்சியை வீழ்த்தி அந்த அரியணைகள் அந்த அண்ணாமலையை அமர வைக்க வேண்டிய அந்த நேரத்திற்காக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மக்கள் பின்னால் நாங்கள் நிற்க தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால வந்து மற்ற கட்சிகள் யாரும் உள்ளே வர வேண்டாம். அவ்வளவுதான் சார் நியூஸ். நன்றி. நேயர்களே, உங்க கருத்தை, இந்த மாநாட்டை பற்றின உங்க கருத்தை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. உங்க எண்ணத்தை நாங்க எப்பயுமே மதிக்கிறோம், படிக்கிறோம். மீண்டும் ஒரு முறை திரு சத்யன் ராமசாமி அவர்களை சந்திப்போம். அதுவரை வணக்கம். வணக்கம் சார். நன்றி, மிக்க நன்றி உங்க நேரத்தை.